அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி அவர் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார். அதாவது தங்களுக்கு அர்த்தாஷ்டம சரியாக இருந்து படாத பாடுபட்டீர்கள். கடன் தொந்தரவு, கைகால் வலி, சரிக்கான உறுப்பு கால் வலி, முதுகு வலி, கணுக்கால் வலி போன்றவற்றில் இருந்து தற்போது நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானம் பரவாயில்லாமல் தங்களுக்கு இருக்கும். அடுத்து மருத்துவ விரய செலவுகள் சிறிது குறையலாம். தற்போது கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. இழுபறி நிலை மாறி துரிதமாக காரியங்கள் நடைபெறும், நன்மைகள் நடைபெறும், தொட்டது துலங்கும், மன நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். இதுவரை கணவன் மனைவி இடையே ஈகோ பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் அனைத்தும் தங்களுக்கு விலகும். வீண் அலைச்சல் துக்கம் விலகும். பண வரவு அதிகரிக்கும். மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் மாறும். பல வருடங்களாக தீராத பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சுய ஜாதக ரீதியாக தன வரவில் நிலவிய தோஷங்கள் அனைத்தும் விலகும். குடும்ப விசேஷங்களில் தங்களுக்கு மதிப்பு மரியாதை அனைத்தும் கிடைக்கும். முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். ஞாபக சக்தி கூடும். சிலருக்கு காதல் திருமண முயற்சிகள் நிறைவேறும். பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் சீராகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று நன்றாக வழிபடுவீர்கள். தொழில் ஸ்தானம் ஏற்கனவே மிகப்பெரிய பாதிப்பு ஸ்தானமாக இருந்தது. தற்போது சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்வதால் தங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஓரளவு நன்றாகத்தான் இருக்கும். போட்டி பொறாமைகள் குறையும். அடுத்து இதுவரை பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்தது உங்களுக்கு. 5இல் ராகு இருந்து பிள்ளைகளை பற்றிய மன கவலைகள், மன சஞ்சலங்கள். தற்போது சனி பகவான் அங்கு சென்று இருப்பதால் தங்களுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அனைத்தும் குறையும். ஆக ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி நீச்சமடைந்திருந்தால் மட்டும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்குள் உள்ள சனி பகவானை சென்று அர்ச்சனை செய்யுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் வழங்குங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.